வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன மாதிரினா, ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, ஒரு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஒரு பொருள்லேருந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹை ப்ராஃபிட் ப்ராடக்டாக மேக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி என்ன பிஸ்னஸ்னால், கிளாஸ் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ், இல்லைனா கிளாஸ் க்ரஷ் பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், இல்லைனா கிளாஸ் சாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வேஸ்டான கிளாஸ் பாட்டிலில் இருந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதில் நம்ம கிளாஸ் பாட்டில் போட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி பவுடர் நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ என்ன மாதிரியான கிளாஸ்னால நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ எல்லா வகையான கிளாஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தனித்தனி கலரில் நம்ம பிரித்து, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரா மெட்டீரியலாக இதை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம இந்த பவுடர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில பாட்டில் கூட நம்ம கடையில் போய் கொடுத்தோன்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா சில இந்த பியர் பாட்டில், அந்த மாதிரி பாட்டிலாம் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தூர போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உடஞ்ச பாட்டிலுமே நிறைய இடத்துல வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேஸ்ட்டான ப்ராடக்ட்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல ரேட்டுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரேட்டுக்கும் வாங்கி ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த பவுடர் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, இந்த ரா மெட்டீரியல் யார் வாங்குவாங்க, இல்லை நம்ம எங்கே வாங்கலாம், இல்லைனா நம்ம இந்த பவுடர் மேக் பண்ணி யார்கிட்ட போய் கொடுக்கணும், நம்ம டார்கெட் கஸ்டமர் யார், சரிங்களா, எப்படிலாம் மார்க்கெட் பண்ணலாம், இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த கிளாஸ் பவுடர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ரெடி பண்ணி யார்கிட்ட போய் கொடுக்கலாம். மெயினாக இந்த கிளாஸ் பவுடரை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமான யூஸ் இருக்குது. எதுக்குன்னா, சிமெண்ட் காங்கிரீட் கூட இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்காக தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் வந்து குவாலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த காங்கிரீட் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பெயிண்ட் பிக்மெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த பெயிண்டில் இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட்டுக்காக, இந்த சர்ஃபேஸ்க்காகவும் இந்த பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடியில் இப்போல்லாம் வந்து இந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான பெயிண்ட்லையும் இந்த ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. தென் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் இந்த பவுடரை வச்சு இந்த பிரிக்ஸ் மேக் பண்ணுறாங்க. எதுக்காகனா, இந்த ஹீட்டை வந்து அதிகமாக தாங்கிறதுக்காக இதை ஒரு செங்கல் மாதிரி பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணுறாங்க. தென் செராமிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலையும் இந்த கிளாஸ் பவுடர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இவங்க தான் நம்ம மெயின் டார்கெட் கஸ்டமர். ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், சரிங்களா? இந்த பவுடர் மேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எந்த ரா மெட்டீரியல் அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாஸ் பாட்டிலை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம இதுக்கான மிஷின், கிளாஸ் பாட்டில் சாண்ட் மேக்கிங் மிஷின், இந்த மாதிரி மிஷின் இருக்குது. 1 டேயில் ஒரு 1000 கிலோ வரைக்கும் நம்மளால் மேக் பண்ண முடியும் பவுடர் மட்டும். ஸோ நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 லட்சம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகும். ஒரே ஒரு மிஷின் மட்டுமே இருந்தாலே போதும், நம்ம அந்த பவுடர் வந்து மேக் பண்ணிடலாம். இதுதான் இதுக்கான ரா மெட்டீரியல் அண்ட் மிஷினரி டீட்டெயில். அதே மாதிரி இந்த கிளாஸ் பவுடர் எப்படி மேக் பண்ணணும், இப்போ நம்ம ரா மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி மிஷின்லாம் செட்டப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இந்த பவுடர் மேக் பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம அந்த பாட்டில் எல்லாம் அந்த மண்ணெல்லாம் சில இதில் ஒட்டியிருக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம மிஷினில் பாட்டில் உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக கீழே ஒரு ட்ரேயில் நம்மளுக்கு பவுடராக மேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது இவ்வளோ தான். நான் கொடுத்துருக்க லிங்க்கில் நீங்கள் பார்த்துக்காங்க. அந்த லிங்க்லேயே நான் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோவும் சேர்த்தே இருக்குது. அந்த மிஷினரி காஸ்ட் எங்கே வாங்கலான்ற டீட்டெயிலும் அதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயிலுமே இருக்குது. அந்த லிங்க்லேயே போய் பார்த்துக்காங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ஒரு 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் எந்த மாதிரி பேக்கில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி நம்ம கொடுத்துட வேண்டியதான். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மொத்தமே. தென் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாகணும். நம்ம வாங்கிட்டு வர ரா மெட்டீரியல் வந்து கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், சைஸும் கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 1 வீக்கான ஒரு ரா மெட்டீரியலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டோட இடம் வேணும். ஸோ அது வித் செட்டோட நம்ம மிஷின் வைக்கிறோம். செட்டு ஒரு 1 lakh அந்த ரேஞ்சில் வரும். நான் இன்றைக்கி எடுக்கிற சூஸ் பண்ணுற லொக்கேஷனை பொறுத்து. அது ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 லட்சம் வரும்.
ஸோ நம்மளுக்கு சிங்கிள் பேஸ் மிஷினும் இருக்குது, 3 பேஸ் மிஷின் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரின்னு பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் லேபர் பார்த்துக்கும்போது ஒரு 2 லேபர் போதும், நம்மளுக்கு லோடு இறக்குறதுக்கு ஏற்றுறதுக்கு ஒரு 2 லேபர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதர் காஸ்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, அந்த மாதிரி பேக்கேஜிங் காஸ்ட்டு, ஸோ அதுக்கு ஒரு 50,000 வரும். ஸோ நம்ம மொத்தமாக ஒரு ஃபிக்ஸட் அசட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும், நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் பவுடருக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இப்போ ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் பாட்டில் தான். மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து நம்ம சும்மா நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து வேஸ்ட்னு போட்டு வச்சுருப்பாங்க, குடோன்லலாம் வேஸ்ட்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த உடஞ்சதெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தோ சில இடத்துல ஃப்ரீயாகவும் கிடைக்கலாம். இன்கேஸ் அமௌண்ட் கொடுத்தா ஒரு 4 ரூபா, அந்த 1 கிலோவுக்கு ஒரு 4 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம பாட்டில் வந்து நம்ம கிளாஸ் மொத்தம் பாட்டிலோ கிளாஸாகவும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுக்கு 4 ரூபாய்க்கு வாங்கினதை நம்ம அதுக்கான மேக்கிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா ஆகும், மிஷினரி காஸ்ட். ஸோ 1 kg வந்து நம்ம மேக்கிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே மொத்தமே 6 ரூபா தான் ஆகும், சரிங்களா? பட் நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 17 ரூபா வரைக்குமே நம்மளால் செல் பண்ண முடியும். இதே நம்ம ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான ப்ராடக்டாக மேக் பண்ணணும், அதாவது பியூர் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக கொடுத்தோம்னா 70 rupees வரைக்குமே நம்ம 1 kg மட்டுமே நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க, 70 rupees 1 kg. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டாக இனிஷியலாக கொடுக்கலனாலும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வச்சு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பவுடரில் இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்மளால் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்மளால் 1 டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ வரைக்கும் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு கேஜிக்கு நம்ம ஒரு 5 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சா கூட, ஸோ 1000 கேஜிக்கு 5000 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கஸ்டமரை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு கஸ்டமர் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டோன்னா ரெகுலராக நம்ம ப்ராடக்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு 3000 கிலோ நம்மளுக்கு வெளியே போயிட்டு இருந்தால் கூட ஸோ நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம ஆர்டர் பிடிக்கிறதுக்கு. சரி, நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரெகுலராக நம்மளுக்கு ஆர்டர் வரும், சரிங்களா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான கிளாஸும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை மெயினாக கிளாஸ் கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம தனித்தனியாகவும் கலெக்ட் பண்ணலாம், இல்லை மொத்தமாக குடோன்லேயும் போய் நம்ம கலெக்ட் பண்ணலாம். தென் ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமரை சூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க ரிக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கிளாஸ் பவுடர் வேணும், என்ன குவாலிட்டியில் வேணும்னு அவங்களுக்கு கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பித்தா நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதை தவிர ஆன்லைனே கூட நம்ம சேல் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.